ஒரு குட் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தயிரோட சிரிக்கிறத பார்த்தா அவனுக்கு கல்யாணம் போல இருக்கு. அவனுக்கு கல்யாணம்னா நமக்கு என்ன குட் நியூஸ்? இது வேற. ஏன் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சோ? கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனா நாங்க தலைகீழா நடக்க மாட்டோமா? இது நம்ம காலேஜ் ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்க செந்தாமரம் மில்ஸ் முதலாளி கருணாகரர் ஒத்துக்கிட்டு இருக்காரப்பா. அப்படா மண்ணாங்கட்டி. என்னடா தலைமை தாங்கறதுக்கு எந்த பெரிய மனுஷன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்? அவங்களுக்கு வேண்டியது ஒரு மாலை. இத போய் பெரிய அதிசயமா சொல்ல வந்து கருணாகரரை பத்தி உனக்கு தெரியாது போல இருக்கு. இந்த மதுரையிலேயே அவர் தான் பெரிய லட்சாதிபதி. எத்தனையோ தான தர்மம் பண்ணிருக்கார். ஆனா ஒரு பொதுக்கூட்டத்துல கூட அவர் கலந்துக்கிறது இல்ல. ஆமாப்பா, நம்ம பிரின்சிபால் கூட போன வருஷம் ஆண்டு விழாவுக்கு அவர் தலைவரா போட எவ்வளவோ முயற்சி பண்ணினார். ஆனா அவர் ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்லிட்டாரா. ஆடம்பரத்தை விரும்பாத பணக்காரவங்க கூட இருக்காங்களா? இது பெரிய ஆச்சரியமா இருக்குடா. ஆச்சரியம் இனிமேதான் இருக்குது. என்னடா? அவரை தலைமை தாங்க போட்டா தான் நமக்கெல்லாம் பெருமைன்னு தைரோட சொன்னா. ஆமாடா. அப்புறம் நாங்க 40 பேர் சேர்ந்து அவர் பங்களால படையெடுத்தோம். எங்களை பார்த்த உடனே வாங்க வானர கூட்டங்களான்ட்டாரா? சும்மா இருங்க, மறுப்பு சொல்லாம அவர் ஒத்துக்கிட்டார். டேய் அப்பா, டேய் தயிரோட கொஞ்ச நாளா உனக்கு மூளை ரொம்ப நல்லா வேலை செய்யுதுடா. டேய் இனிமே இவனை தயிர் வடைன்னு கூப்பிடாதீங்க, கார வடைன்னு கூப்பிடு. நீ கார வடைன்னு கூப்பிடு, மசாலா வடைன்னு கூப்பிடு. இப்ப அந்த கருணாகரர் வர்றதுனால நம்ம ஆண்டு விழாவுக்கு இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க அத்தனை பேரும் வருவாங்க. நாம விழாவை சிறப்பா நடத்தணும். அது உன் கையில தாண்டா இருக்கு. கையில என்ன இருக்கு? ரேகை ரேகை இருக்கு. அது இல்லடா, ஒரு நாடகத்தை பத்தி சொல்றேன்டா. அப்பா நாடகம்னு சொன்னோன்னதான் ஞாபகம் வருது. குரங்கு குட்டிகளா பாடம்